வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பகல்காம் தாக்குதல் எதிரொலி பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை ஆலோசனை கூட்டம். கோவில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். பிரதமர் மோடி அறிவிப்பு. கொல்கத்தா தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். அட்சய திருதை தினம் அனைவரது வாழ்விலும் வெற்றி மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். பிரதமர் மோடி வாழ்த்து. விசாகப்பட்டினம் அருகே கோவில் சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த 9 பேரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 25 லட்சம் நிதி உதவி. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. அரசியலில் சுய கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கிய தவேக தலைவர் விஜய். மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம். அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேட்டி. அடுத்த 36 மணி நேரத்தில் இந்தியா தாக்குதலை தொடங்கும். பாகிஸ்தான் அரசை அந்நாட்டு உளவுத்துறை எச்சரித்துள்ளதாக தகவல். ஈரான் துறைமுகத்தில் வெடி விபத்து. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 70 அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பகல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய கோர தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று காலை 11 மணிக்கு பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது. இதில் மத்திய மந்திரிகளான ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மேலும் தலைமை தளபதி, முப்படைகளின் தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். பகல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதலை அடுத்து எடுக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக விவாதம் நடைபெற்றது. ஆந்திராவில் கோவில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் சிமாசலத்தில் உள்ள ஸ்ரீ வரகாலட்சுமி நரசிம்ம கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு முதல் தரிசனத்திற்காக அதிகாலையில் பல பக்தர்கள் வந்திருந்தனர். அதிகாலை 2:30 மணி அளவில் பலத்த மழை பெய்ததால் சுவர் இடிந்து விழுந்ததில் 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பலர் காயமடைந்தனர். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கோவில் சுவர் இடிந்து விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 2 லட்சம் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன், குழந்தைகள் தியா, ரிதன் ஆகியோரும் மற்றும் பலரும் உயிரிழந்தனர் என்ற செய்தி வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களது குடும்பத்தினருக்கும் அரசு துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார். அட்சய திருதியை தினத்தையொட்டி பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அட்சய திருதியை தினம் அனைவரும் வாழ்விலும் வெற்றி, செழிப்பு, மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் என்றும் இந்த தினம் வளர்ந்த இந்தியாவின் உறுதிப்பாட்டிற்கு புதிய வளத்தை அளிக்கட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாகவும் நாட்டிலேயே முதல் மாநிலமாக தமிழகத்தில் மின்னணு உதிரி பாகங்கள் சிறப்பு திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்துள்ளதாக கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் மீதான நம்பிக்கையால்தான் முதலீட்டாளர்கள் அதிக முதலீடுகள் செய்வதாகவும் ரூபாய் 1.2 லட்சம் கோடி அளவிற்கான மின்னணு பொருட்கள் நடப்பாண்டில் உற்பத்தி செய்ய உள்ளதாகவும் தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் ரூபாய் 30,000 கோடி முதலீடுகளை ஈர்த்து 60,000 நபர்களுக்கு வேலை வழங்க வாய்ப்பு உள்ளதாக அவர் கூறினார். அரசியலில் கடமை, கண்ணியம், சுய கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கோவையில் நடைபெற்ற கருத்தரங்கில்
கலந்து கொண்ட தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கில் கலந்து கொண்ட என்னை அளவு கடந்த அன்பால் நனைய வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அன்பு காட்டும் மக்களுக்கு உண்மையான மக்களாட்சியையும் உண்மையான ஜனநாயக அதிகாரத்தையும் மீட்டுத் தருவதுதான் நாம் காட்டும் அன்பு காணிக்கையாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் அரசியலில் கடமை, கண்ணியம், கண்டிப்பு மற்றும் சுய ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தேமுதிக கட்சியின் இளைஞர் அணி செயலாளராக விஜய பிரபாகரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடை அடுத்த தனியார் மகாலில் தேமுதிக தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா கலந்து கொண்டு கட்சி பணிகள் குறித்து நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். பொதுக்குழுவில் தேமுதிகவின் இளைஞர் அணி செயலாளராக விஜய பிரபாகரனும் பொருளாளராக LK சுதீஷும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மிக முக்கியமாக உங்களுக்கு இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே நான் சொல்லணும், ஏற்கனவே நான் சொன்னது போல கூட்டணி குறித்த அறிவிப்பு உரிய நேரத்தில் சரியான முறையில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பாளர் தினத்தையொட்டி நாளை ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி மின்சார ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே சென்னை கோட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழைப்பாளர் தினத்தையொட்டி நாளை பொது விடுமுறை என்பதால் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரல் அரக்கோணம், சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி, சென்ட்ரல் சூலூர்பேட்டை, சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடங்களில் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. சித்திரை மாதத்தின் விசேஷ தினத்தையொட்டி சார் பதிவாளர் அலுவலகங்களில் இன்று கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்திரை மாதத்தின் விசேஷ தினமான இன்று அதிக அளவில் பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் சார் பதிவாளர் அலுவலகங்களில் இன்று கூடுதல் டோக்கன்கள் வழங்க பத்திரப்பதிவுத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகத்திற்கு 150 டோக்கன்கள், 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகத்திற்கு 300 டோக்கன்கள் வழங்கப்படும் என்றும், அதிக அளவில் ஆவணப்பதிவு நடக்கும் 100 அலுவலகங்களில் 150 டோக்கன்கள், கூடுதலாக 4 தட்கல் டோக்கன்கள் தரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தூர் அருகே பட்டாசு குடோனில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே முத்தாண்டிபுரத்தில் பட்டாசு குடோனில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த குடோன் முற்றிலும் எரிந்து சேதமானது. குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் வெடித்து சிதறினர். தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. குடியிருப்பு பகுதிக்குள் அருகாமையில் அமைந்துள்ள இந்த குடோனில் அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்டதால் மக்களிடையே அச்சம் நிலவியது. இந்த தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் மர்மமான முறையில் இறந்த செங்கல்பட்டு இளைஞரின் இறப்பு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அவரது பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் விக்ரம் என்பவர் வேலை தொடர்பாக நேர்முக தேர்விற்கு கேரளா செல்வதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் சதுரங்கப்பட்டினம் போலீசார் கேரளா சென்ற மகன் விபத்துக்குள்ளாகி இறந்துவிட்டதாக விக்ரமின் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அங்கு சென்ற விக்ரமின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் விக்ரம் தூக்கு போட்டு இருந்ததாகவும் அவர் எழுதிய கடிதம் ஒன்று கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். இந்த கடிதம் குறித்து சந்தேகமடைந்த உறவினர்கள் விக்ரம் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். மேலும் இது குறித்து சதுரங்கப்பட்டின காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க மறுப்பு தெரிவித்ததாக விக்ரமின் பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தனது மகனின் இறப்பு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். என் பேர் அமராவதி சார். நாங்கள் சட்ராஸ் மெய்யூர் சார். என் தங்கச்சி பிள்ளை ஒரு இன்டர்வியூ போகிறோன்னு கேரளா போகிறோன்னு போனேன் சார். இப்போ போலீஸுங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவன் சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2வது ஆக்சிடென்ட் ஆகிடுதுன்னு சொன்னாங்க. அதனால் என் பிள்ளைங்க ஒரு 5 பேர் எங்கள் ஊருக்காரு போயிருக்காங்க சார். அங்கே போன பிறகு எங்கன்னு கேட்டதுக்கு அப்போ தான் ஆம்புலன்ஸில் ஏற்றியாந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். எங்களுக்கு சாவில் மர்மம் இருக்குதுன்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது சார். எங்களுக்கு இது தெரியணும், இந்த முடிவு தெரியணும். சின்ன பிள்ளை சார், குழந்தை பிள்ளை சார், அடித்து போட்டிருக்காங்க சார், அடித்து தூக்கு போட்டிருக்காங்க சார். எங்களுக்கு எல்லாமே தெரியுது சார். சின்ன குழந்தை, தோப்பு இல்லாத பிள்ளை சார். அவங்க தோப்புலாம் இல்லைங்க சார். அவங்க அண்ணன் தான் படிப்பே விட்டுட்டு அந்த குழந்தைய படிக்க வைக்கிறோம் சார்.
சாப்பிடலாம் இல்லை சார். பார்க்குறவங்க அத்தனை பேர் ஒத்துழைப்பு கொடுத்து அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு எங்களுக்கு ஒரு முடிவு சேரணும் சார். கடலூர் அருகே தெரு நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊராட்சி நிர்வாகத்திடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே எழுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அன்பரசு மகன் அஜீஸ் என்பவர் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் கோடை விடுமுறை என்பதால் வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த சிறுவனை அந்த வழியாக வந்த தெருநாய் ஒன்று முகத்தில் கடித்ததில் சிறுவன் படுகாயமடைந்தான். இதையடுத்து திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட சிறுவனுக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். இதேபோல் அந்த பகுதியில் சின்னசாமி மகள் பிரியதர்ஷினி என்ற சிறுமியையும் நாய் கடித்த நிலையில் சிறுமியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் தெரு நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊராட்சி நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொல்கத்தாவில் உள்ள தனியார் ஓட்டலில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா நகரின் மையப்பகுதியில் உள்ள தனியார் ஓட்டலில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதையடுத்து தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்தில் சிக்கி 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் பலத்த தீ காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். கொல்கத்தா காவல் ஆணையர் மனோஜ்குமார் இந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு குழு அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஆண்டிப்பட்டியில் வட்டார மேற்பார்வையாளர்கள் பாலியல் தொழிலில் ஈடுபட வலியுறுத்தியதாக அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டார மேற்பார்வையாளர்களாக செயல்படும் முருகேஸ்வரி மற்றும் சுமதி ஆகிய இருவரும் அங்கன்வாடி ஊழியர்களை பாலியல் தொழிலில் ஈடுபட வலியுறுத்தியதாகவும் மாதந்தோறும் கட்டாயம் லஞ்ச பணம் வசூல் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரோத போக்கை கடைபிடிக்கும் வட்டார மேற்பார்வையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். மேலும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாநில அளவிலான போராட்டத்தை நடத்துவோம் என கூறியுள்ளனர். மகளிர் உரிமை துறை மற்றும் சமூக நலத்துறைக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு வருடமாக கடிதம் கொடுத்து அதற்கான என்கொயரி நடைபெற்றும் இன்று வரை அதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. அதன் காரணமாக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இதற்கான நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் மீண்டும் இந்த போராட்டத்தை சென்னையில் நடத்துவோம். உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்தின் முன்பு லஞ்ச வழக்கில் டிஎஸ்பி பிரதீப்பை கைது செய்ய வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை போலீஸ் டிஜிபியாக இருந்த பிரதீப் மணல் மாஃபியாக்களிடம் லஞ்சம் வாங்குவது குறித்து பேசிய ஆடியோ கடந்த வாரம் வெளியாகி தமிழக காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் பிரதீப் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு காவல்துறை வடக்கு மண்டல ஐஜி விசாரணையில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் பிரதீப் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்தின் முன்பு 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பிரதீப்பின் வங்கி கணக்குகள் மற்றும் சொத்துகள் மீது உரிய விசாரணை நடத்தி அவற்றை அரசு பறிமுதல் செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் கண்டனம் முழக்கமிட்டனர். பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் காரணமாக 786 பாலஸ்தீனர்கள் அட்டாரி வாகா எல்லை வழியாக இந்தியாவை விட்டு வெளியேறியுள்ளனர். பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் ஏப்ரல் 27ஆம் தேதிக்குள் நாட்டை விட்டு வெளியேறும்படி அறிவுறுத்தப்பட்டது. இதேபோல் மருத்துவ விசா உள்ளவர்கள் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதன் காரணமாக 786 பாகிஸ்தானியர்கள் அட்டாரி வாகா எல்லை வழியாக இந்தியாவை விட்டு வெளியேறியுள்ளனர். அதேபோல் 1376 இந்தியர்கள் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பியுள்ளனர். பாகிஸ்தானுக்கு நேரடி விமானம் இல்லாததால் பலர் துபாய் அல்லது பிற வழிகள் விமானம் மூலமாக இந்தியாவை விட்டு புறப்பட்டு சென்றனர். மேலும் மாநில காவல்துறை மற்றும் பிற மத்திய ஏஜென்சிகள் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதன் காரணமாக இன்னும் பல பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவர் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். தென்காசி புளியங்குடியில் உள்ள முப்பெருந்தேவி அம்மன் மற்றும்
பவானி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் உலக நன்மை வேண்டி 1008 அக்னி சட்டி எடுத்து அழகு குத்தி நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை கரம்பக்குடியில் உள்ள காசம்பூ நிலமேனி கருப்பர் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு நெல் நவதானியங்கள் தென்னை பாளைகளை வைத்து அலங்கரிக்கப்பட்ட மதுக்கூடங்களை முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி பெரியகுளம் வடகரை அரண்மனை செல்வ காளியம்மன் கோவில் விழாவையொட்டி அம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், குங்குமம், இளநீர் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேல தாளத்துடன் பெண்கள் முளைப்பாரி எடுத்து முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலம் சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள கருப்பராய சுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேக விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாக வேள்வி பூஜை தொடர்ந்து கலசங்கள் ஆலயம் வலம் வருதல், விமான கோபுரம் கும்பாபிஷேகம், மகா பூர்ணகுதி தீபாராதனை என அனைத்தும் நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்ட புனித தீர்த்தமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை கரம்பக்குடி அருகே முள்ளங்குறிச்சியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மேல தாளங்கள் முழங்க மாரியம்மனுக்கு மஞ்சள் பட்டு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து வந்தனர். இனி வருவது உலக செய்திகள். ஈரான் துறைமுக வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 70ஆக அதிகரித்துள்ளது. ஈரான் நாட்டின் பாந்தர்ஸ் அப்பாஸ் நகர் துறைமுகம் உள்ளது. இது ஈரானின் மிகப்பெரிய வர்த்தக துறைமுகமாகும். இந்த துறைமுகத்தில் கடந்த சனிக்கிழமை மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த வெடி விபத்தில் 46 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை தற்போது மேலும் உயர்ந்துள்ளது. அதன்படி இந்த வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 70ஆக அதிகரித்துள்ளது. மேலும் இச்சம்பவத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த வெடி விபத்திற்கான காரணம் குறித்து ஈரான் அதிகாரிகள் இதுவரை எதுவும் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை பஞ்சாப் அணிகள் இன்று மோதுகிறது. 10 அணிகள் இடையிலான IPL கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இத்தொடரின் 49வது லீக் ஆட்டம் சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இதில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி, ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புள்ளி பட்டியலில் கடைசி இடத்திலும், பஞ்சாப் அணி 5வது இடத்திலும் உள்ளது. சேப்பாக்கத்தில் CSK வெற்றி பாதைக்கு திரும்புமா என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். இரு அணிகளும் வெற்றிக்காக கடுமையாக போராடும். இதனால் இந்த ஆட்டத்தில் விறுவிறுப்பிற்கு பஞ்சம் இருக்காது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அற்றைய திரிதை தினமான இன்று தங்கம் விலை மாற்றமின்றி சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 8,980 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 78,376 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 71 புள்ளிகள் அதிகரித்து 80,360 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 21 புள்ளிகள் அதிகரித்து 24,356 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள்.
பகல்காம் தாக்குதல் எதிரொலி பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை ஆலோசனை கூட்டம். கோவில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். பிரதமர் மோடி அறிவிப்பு. கொல்கத்தா தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். அட்சய திருதை தினம் அனைவரது வாழ்விலும் வெற்றி மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். பிரதமர் மோடி வாழ்த்து. விசாகப்பட்டினம் அருகே கோவில் சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த 9 பேரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 25 லட்சம் நிதி உதவி. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. அரசியலில் சுய கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கிய தாவேகா தலைவர் விஜய். மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம். அமைச்சர் TRP ராஜா பேட்டி. அடுத்த 36 மணி நேரத்தில் இந்தியா தாக்குதலை தொடங்கும். பாகிஸ்தான் அரசை அந்நாட்டு உளவுத்துறை எச்சரித்துள்ளதாக தகவல். ஈரான் துறைமுகத்தில் வெடி விபத்து. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 70 அதிகரிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.